பொறுமை. மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஈமானிய இன்பத்துடைய ஒரு பகுதியில் இன்னொரு முக்கிய நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. இந்த பொறுமை என்பது இருக்கிறது, இது இந்த சமுதாயத்திலே தவறாக அடையாளப்படுத்தப்பட்ட தலைப்புகள்ல உண்டு. பொறுமை என்கின்ற பகுதி நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை. நாங்கள் பொறுமை என்ற பகுதியை சுருக்கமாக விளங்கி வைத்திருக்கிறோம். எதில் விளங்கி வைத்திருக்கிறோம்? சோதனை வந்தா, கஷ்டம் வந்தால், நஷ்டம் வந்தால், பிரச்சனை வந்தால் பொறுமை, கோபம் வந்தால் பொறுமை. யாராவது சொர்க்கத்திற்காக பொறுமை என்று விளங்கி வச்சுக்கிறோமா? சொர்க்கத்துக்காக பொறுமை என்றா என்ன? பாவத்தில் பொறுமை, இபாதத்தில் பொறுமை. பாவத்தில் இது ஈமானி என்பதுக்குரிய ஒரு பகுதி. சோதனையில் பொறுமை அது வேறு, அது நான் ஒரு செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஈமான் உள்ளவன் செய்ய வேண்டிய வேலை. இன்பத்தை காணுவோம், எதில் காணுவான் தெரியுமா? பாவத்தில் பொறுமை, இபாதத்தில் பொறுமை. நாங்கள் பாவத்தில் பொறுமை என்று விளங்கவே இல்லை, பாவத்தை விடுதல் என்று தான் விளங்கி வச்சுக்கிறோம். பாவத்தை விடுதல் என்று விளங்கி வச்சுக்கிறோம். பாவத்தில் உண்மையிலே ஒரு மனிதன் பொறுமை தான் காக்க வேண்டும். ஏனென்றால் விடுவதற்கும் அவனுக்கும் இடையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை நீங்க அடக்கிறது இருக்குதே, அதான் பொறுமை. இந்த போராட்டுவதை அடக்கிறது இருக்குது. ஒருவர் சுபகுக்கு எழுப்பி பள்ளிக்கு வராரு, நீங்க நினைக்கிறீங்களா அவர் ஈஸியா எழுப்பி ரொபோ மாதிரி பள்ளிக்கு வராருண்டு? இது சுபகு தொழாதவங்களை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவருக்கு தூக்கம் இல்லை, அதான் எழுப்பி எழுப்பி போறாருண்டு. இவன் இந்த தூக்கத்துடைய பாரம் இருக்குதே, இவனுடைய தூக்கத்துடைய பாரம் தொலை போறவங்களை எல்லாம் அப்படி சிந்திக்க வைக்குது. யாராவது என்னது இவங்கெல்லாம் தொலை போறாங்களோ, முன்சப்புல போய் நிக்கிறாங்களோ, அவர்களை எல்லாம் எப்படி இவனுக்கு சிந்திக்க வைக்க? இவன் தூக்கத்துல பாரமாக்கிறானே, அதை வச்சு எப்படி தூக்கத்தோட போறாங்க? நிச்சயமா ஆள என்ன செய்வாரு? தூக்கம் இல்லாதவரை தான் இருப்பாரு, அல்லது அந்த நிமிஷத்துல அவருக்கு வேலையா இருக்கும். அப்படியே என்ன செய்யறாரு? அப்படியே ஒரு குரூப் இருக்குது. லீவு நாள்ல பள்ளி காண முடியாது, வேலை நாள்ல மட்டும் நேரத்தோட எழும்ப வேண்டியிருக்கு, அதனால சுபக்கு வாரது. அப்படி ஒரு சமூகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு பாவை எங்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், அப்படி இல்லை. சுபக நேரத்தில் நீங்க எழும்புறீங்க, சொன்னாங்க 3 படிக்கட்ட சொன்னாங்க தானே, 3 முடிச்சு அவளும் சொன்னாங்க. எலும்பி இருந்தா, பொதுவெடுத்தா, தொழுதா, 3 படிக்கட்டத்தில் முடிச்சு அவளும். இந்த 3 இடங்களும் உங்களோட உள்ளம் போராடக்கூடிய இடங்கள். 2 மணிக்கு தூங்கினே என்று சொல்லும். எழும்பின உடனே என்ன சொல்லும்? இன்றைக்கு 2 மணிக்கு தான் தூங்கினாய். டக்குன்னு நினைச்சு பாருங்க, 8 மணிக்கு தூங்கின நேரமெல்லாம் எழும்பிக்கிறனா நினைச்சு பாருங்க. அதான் சப்ஜெக்ட். அந்த இடத்துல நீங்க உங்களோட உள்ளத்துல பொறுமையை கொண்டு வர வேண்டும் என்றால், 8 மணிக்கு நம்ம தூங்கினமே பொறுமையாக இருந்தோமா, 9 மணிக்கு தூங்கினமே எழும்பினமா? எழும்ப மாட்டோம். அப்ப சைத்தான் அந்த நிமிஷத்துக்கு வருமே. இந்த நிமிடத்தில் நீங்களோட உள்ளத்துக்கு சிந்தனை கொடுத்து உங்களோட உள்ளத்தை அடக்கி, இந்த தூக்கத்தை நான் இன்றைக்கு விட்டால்தான் சொர்க்கத்தில் நிம்மதியாக தூங்க முடியும். அப்ப ஒருவன் ஒரு இன்பத்தை நினைத்து இன்னொரு இன்பத்தை விடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற போராட்டத்தை அடக்குகின்ற நேரம் இருக்கிறதே, அதுதான் பொறுமை. அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னது? இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நல்ல பொறுமையாளர்கள் நாளை மறுமையில் தங்கள் கூலிகளை முழுமையாக வழங்கப்படுவார்கள். பொறுமையாளர்களுக்கு தான் என்ன செய்யும்? சொர்க்கம் வழங்கப்படும். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவி அதில் பொறுமையாக இருங்கள். அது எப்படி பொறுமையாக இருக்கிற? தொழுகையில உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? உலகத்தை நோக்கி போராடும், விட சொல்லும், கடைபிடிக்க இயலாம போகும். ஒரு நாளைக்கு 5 நேரம் என்பதனால பல சிக்கல்கள் ஏற்படும். அதெல்லாம் தாண்டி என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை போராட நினைப்பது. ஒருவர் சாராயம் குடிக்கின்ற வளமை இருந்திருக்கும், விற்றிருப்பாரு. அதை என்ன செஞ்சிருப்பாரு? அந்த சாராயம் குடிக்கின்ற வளமையை விற்றிருப்பாரு. அவர் சாராயத்தை காணுகின்ற நேரத்தில் அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? குடிச்சு நம்ம லாஸ்டா குடிச்சிட்டு ஒரு முறைக்கு கடைசி, இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் குடிப்பது இல்லை. மனசு என்ன செய்யும்? இன்னொரு சான்ஸை குடிப்போம். அப்படி என்ன செய்யும் சொல்லு? 1 மாசம் குடிக்காம இருந்திருப்பான். அதுக்கு பிறகு ஒரு சாராயத்தை என்ன செஞ்சிருவான்? கண்டுருவான். நம்ம 1 மாசத்துக்கு பிறகு தானே குடிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் போக போக 1 வருஷத்துக்கு ஒரு குடிப்போம். அந்த மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். மனது என்ன செய்யும்? ஒன்றுக்கு ஆர்வம் ஊட்டி கொண்டிருக்கும். உள்ளம் அப்படி ஆர்வப்படுகின்ற நேரத்தில், குடிக்கணும் என்று சொல்கின்ற நேரத்தில் என்ன செய்யும்? அவட மனது அந்த பக்கம் போகும். அந்த நிமிடம் விடுதல் என்றதை விட்டு விட்டு எப்படி யோசிங்க தெரியுமா? இது ஆர்வம், இதை குடித்து பழகின எல்லோருக்கும் வரும். முதலாவது நினைக்கணும், வராம இருக்காது. வருவதில்லையே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? குடிக்காம இருக்க மனசு வருவதில்லை. வராது. இன்பம் என்றால் அதுக்கு ஆசை வருகின்ற நிலையில் தான் உள்ளத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த நிமிடத்தில் அந்த மனிதன் என்ன நினைக்கணும் தெரியுமா? குடிக்கிற ஆசை வரும், அது வரும், அதுல சந்தேகம் இல்லை. அது நான் இப்பயும் வரும், 60வது வயதிலையும் வரும், மரணப்படுக்கையில் எனக்கு வரும். அதுல தவிர்க்க முடியாது. வருகின்ற நேரத்தில் சொர்க்கத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதுபானத்தை நினைத்து நான் பொறுமை காப்பதற்கு தான் சொர்க்கமே. அதுக்கு தான் சொர்க்கம். போராட்டம் வராம இருக்கிறதுக்கு சொர்க்கம் அல்ல. அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்துல இல்லேன்னு நினைங்க. நினைச்சிட்டு என்ன நினைங்க? இப்ப உள்ளம் போராடுதே, இதுக்கு எதிராக நான் போராடி பொறுமை காக்கிறேனே, இதுக்கு தான் சொர்க்கமே. இதற்கு தான் சொர்க்கமே என்று நீங்கள் நினைத்து பழகுங்கள். உள்ளம் இன்பத்தை காணும்.
உள்ளம் என்ன செய்யும்? ஈமானி இன்பத்தை இந்த இதுக்கு பின்னால் சினிமா பார்ப்பது இல்லை. இப்படி இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் முடிவெடுத்துக்கிறாங்க. 1001வது தடவை என்ன செய்வாங்க? இன்று மாத்திரம் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்வாங்க? முடிவெடுப்பாங்க. இது நிறைய பார்க்குறோம். ஒவ்வொரு ரமலான் வார நேரத்திலே முதலாம் ரமலான் என்ன முடிவு? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை எப்படியாவது ஒழுங்காக பயன்படுத்துறது. ரமலான் 29ல் என்ன முடிவு? இந்த ரமலானும் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்துவது. இப்படியே கொஞ்சம் 20 ரமலான் என்ன செய்கிறோம்? பேத்து இப்படியே போற. என்ன காரணம்? எங்களோட உள்ளத்திற்கு அந்த பாவத்திற்கும் எங்களுக்கும் இடையிலான போராட்டத்திலான பொறுமை தெரியவில்லை. அதை என்ன செய்யவில்லை? நாங்கள் உணரவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை. சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், பாவம் இந்த உலகத்தில் உயர்தரத்திலே இருக்கக்கூடிய அவுளியா தரத்திலே உள்ளவனுக்கு இன்பத்தாக தெரியும். அதை என்ன செய்ய முடியாது? தவிர்க்க முடியாது. சைத்தான் நினைச்சான்னா இந்த செகண்ட் என்ன செய்யலாம்? அதை இன்பமாக காட்டி விடலாம். இன்பத்திலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று நினைச்சு போனவங்க தான் துறவிகளாக போனவங்க. அந்த இன்பம் என்ற சிந்தனை வருதே பாவம், அதிலே இருந்து தவிர்த்து போனார்களே அவர்கள் தான் துறவிகளாக போனார்கள். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? துறவியாக போனாலும் சைத்தான் அங்க வந்து என்ன செய்யலாம்? உன்னை கெடுக்கலாம். நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த போராட்டத்தில் பொறுமை காத்துக்கொள். உனக்கு போராட்டம் வரும். எல்லாரும் ஆசையில் சமம், எல்லோரும் ஆசையில் சமம். ஒருவரது சூழலில் இல்லாத தவறு இன்னொருவருக்கு இருக்கும். சிகரெட் பழக்கத்தை விட்டிருப்போம், குடிக்க மாட்டோம் என்று விட்டிருப்போம். ஆனா என்ன செய்யும்? திருப்பி உள்ளத்துல ஒரு தடவை நம்ம இந்த நாட்டை விட்டு போகிறோம், கடைசியா குடிச்சுக்கொள்வோம் அப்படின்னு என்ன செய்யும்? ஒரு நினைவு வரும். அந்த வருகின்ற நேரத்தில் என்ன நினைக்கணும்? இந்த நினைவு 10 வருடத்துக்கு பின்னாலும் வரும். வராது நினைக்கிறாங்க. அதனால தான் பாவத்தை விடையலாம் இருக்கு. நான் இன்னும் சரியா பயிற்சி எடுக்கவில்லை, இன்னும் சரியாக வரவில்லை. அப்படி இல்ல, வரா அந்த மாதிரி மாற்ற முடியாது. உங்களுக்கு 20 வருஷத்துக்கு பின்னால் அந்த ஆசை வரும். வருகின்ற நேரத்தில் பொறுமையை பயன்படுத்தினால் தான் என்னால் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியும் என்ற மனநிலை உருவாக்குங்க. என்ன நினைக்கணும்? அப்படி குடிக்கிற நேரத்தில் இப்ப எனக்கு ஆசை வருவது நியாயமானது, மற்றவர்களை விட எனக்கு ஆசை வருவது இன்னொரு வகையில் என்னது? நியாயமானது. ஆனாலும் இந்த நேரத்தில் நான் என் உள்ளத்தில் அதில் அடக்கி அதன் பக்கம் போகாமல் சொர்க்கத்தில் இறைவன் தரக்கூடிய இன்பங்களை நான் ஞாபகப்படுத்தி போறேனே, இந்த பொறுமைக்கு தான் சொர்க்கம். இந்த பொறுமைக்கு தான் சொர்க்கம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். பொறுமையை கொண்டும் என்ன செய்யுங்கள்? உதவி தேடுங்கள். இந்த பொறுமையை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பழக்க வேண்டும். இந்த நிலை நம்மளுக்கு என்ன செய்யவில்லை, வரவில்லை. நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கிறோம். 3 பேர் குகைவாசிகளாக இருந்த குகைக்குள்ள போனாங்க. குகைக்குள்ள போயிருந்தாங்க தான். அந்த சம்பவம் நம்ம நல்லாவே தெரியும். அது ஒரு சம்பவத்தில் முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர், ஒரு மனிதர் சொல்றாரு, என்ன, எனக்கு ஒரு சொந்தக்கார பெண்மணி இருந்தான். அவவை நான் என்ன செய்தேன்? அழகாக எல்லோரும் விரும்புவதை போன்று நானும் விரும்பினேன். அந்த அளவுக்கு கடுமையாக என்ன செய்தேன்? விரும்பினேன். ஒரு முறை அவன் நான் பல முறை என்ன செய்தேன்? தவறான முறையில் அணுக ஆரம்பித்தேன். நான் அவன் என்ன செய்யவில்லை, தவிர்த்து கொண்டே போனான். ஒரு முறை எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு. என்ன சந்தர்ப்பம்? அவர் பெரிய ஒரு வறுமையில சிக்கி இருந்தா என்கிட்ட பொருளாதாரத்தை கேட்டு வந்தார். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன், அதுக்கு நிர்பந்தித்தேன். அப்ப நிர்பந்தித்தேன். எப்படி நிர்பந்தித்தேன் தெரியுமா? இப்படி நிர்பந்திச்சவர் பெரிய பொருளாதாரம் உள்ளவராக இருக்கல, வசதி உள்ளவராக இருக்கல. இவர் சொல்றாரு, வஸஐது ஃபீஹா ஸஅயஹா. கடுமையாக நான் அதுக்காக வேண்டி உழைச்சேன். தவறு செய்யறதுக்கு உழைச்சி தீனார்களை தேடினேன், பணத்தை சம்பாதிச்சேன் என்றார் அவர். சம்பாதிச்சு கையில் எடுத்த பின்னால அவ உடன்பட வச்சு விபச்சாரத்திற்காக நான் நிர்பந்தித்து உடன்பட வைத்து அழைத்து சென்றேன். விபச்சாரம் செய்வதற்கு அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இறைவனை தவிர எம்மை பார்ப்பதற்கு என்ன வேறு யாரும் அல்லாஹ் சொல்றார், உன்னை தவிர வேறு யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்று சொன்னா, இத்தகில்லாஹ வலா தஃபுத்தல் காத்தம இல்லா பிஹக்கி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், முறையாக அன்று என்னை அணுக வேண்டாம் என்று சொன்னான். யா அல்லாஹ், நான் அந்த இடத்துல என்ன செஞ்சேன்? அதை விட்டு விட்டு எழும்பி விட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து கொண்டு போற நேரத்தில் நான் என்ன சொன்னேன்? விபச்சாரத்தை விட்டுட்டு இந்த பணமும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன். நான் எதை நினைச்சு உழைச்சனோ அதை விட்டு விட்டு பணத்தையும் கொடுத்து விட்டு நான் வந்தேன். நான் செய்தது யா அல்லாஹ் உனக்காக செய்தேன் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்ன செய், இந்த ஃபஃப்ருஜ் அண்ணா ஃபுர்ஜா, இந்த கல்லை கொஞ்சம் விளக்குனா. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த பாவத்துக்கு போனது, நெருங்கினது, எடுத்த முயற்சி எல்லாத்தையும் மன்னிச்சா. எப்போ மன்னிச்சா? பாவத்தில் பொறுமை காத்த உடனே. அந்த பாவத்தில் அவர் பொறுமையாக எழுப்பி வந்தாரே, அந்த தீனார்களை விட்டு விட்டாரே. இந்த தீனார்ல உழைச்ச அதையா எடுத்துட்டு போகலாம் தானே, நான் அதையும் விட்டனே. அதை அல்லாஹ்விடத்தில் அவர் சொல்லி காட்டுகிறார், இதை உனக்காக நான் செய்திருந்தால். அன்புள்ள சகோதரர்கள், நினைத்து பாருங்கள். இந்த மாதிரி பாவம் என்கின்ற விஷயங்களில் பொறுமை என்றதை பழக்குங்க. நாங்கள் விடுதலை பழக்கி வைத்திருக்கிறோம்.
விடுதல் அல்ல, பொறுமை என்பதை நீங்கள் பழக்கி பாருங்கள். உங்களோட உள்ளம் ஒவ்வொரு நிமிடமும் ஈமானிய இன்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் உணர்ந்து கொண்டிருக்கும். உங்கள் ஒவ்வொரு பாவத்தை விடுகிற நேரத்தில் உங்களோட கண் கலங்கும். நாங்கள் அப்படி இதுவரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கிறோம் நினைச்சு பாருங்க. பாவத்தை விடுகின்ற நேரத்தில் கண் கலங்கும், இபாதத்துக்காக போராடுகின்ற நேரத்தில் கண் கலங்கும். ஏன்? உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஒரு பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். வமயுசப்பிர் சப்பரஹுல்லாஹ், யாரெல்லாம் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொறுமையை வழங்குவான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொறுமையை நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்பத்தை காணுவதற்கு ஒரு சிறந்த வழி இது.